அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களோடு இருந்தபோது சிறிது நேரம் தூங்கினார்கள். சிறிது நேரம் கழித்து எழும்போது புன்னகையுடன் எழுந்தார்கள். இதைப் பார்த்த நபி தோழர்கள், யா ரசூலுல்லாஹ், உங்கள் சிரிப்பிற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம், நான் தூங்கிய நேரத்தில் குர்ஆனுடைய சூரா வசனங்கள் வகியாக இறங்கின. அந்த வசனங்களினால்தான் நான் மகிழ்ச்சியில் சிரித்தேன் என்று கூறினார்கள். அந்த சூரா எது தெரியுமா? நாம் அனைவருக்கும் பரிச்சயமான மூன்று வசனங்களைக் கொண்ட சூரா. அதுதான் அல் கௌசர். இந்த அல் கௌசர் சூராவில் முதல் வசனத்தில் இறைவன் ஹவுலுல் கௌசர் என்று அழைக்கப்படுகின்ற சொர்க்கத்து தடாகம் பற்றி கூறுகிறான். அதைப் பற்றி இன்று நாம் பார்க்கப் போகிறோம். கௌசர் என்றால் என்ன? கௌசர் என்பது சொர்க்கத்தில் ஓடுகின்ற 4 நதிகளில் ஒரு நதி ஆகும். இந்த நதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜுடைய பயணத்தில் பார்த்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நதியைப் பற்றி கூறுகையில், நான் மெஹ்ராஜ் எனும் விண்ணுலகப் பயணத்தின் போது வான் எல்லையிலுள்ள இலந்தை மரமான சித்ரத்துல் முந்தஹா எனும் இடத்திற்குக் கொண்டு செல்லப்பட்டேன். அங்கு 4 நதிகள் ஓடிக்கொண்டு இருந்தன. 2 நதிகள் வெளியேயும் 2 நதிகள் உள்ளேயும் ஓடிக்கொண்டு இருந்தன. வெளியே இருக்கும் 2 நதிகள் நீல் மற்றும் யூப்ரடிஸ் நதிகளாகும். உள்ளே இருக்கும் 2 நதிகள் சொர்க்கத்திலுள்ள சல்சபீல், கவ்சர் ஆகிய 2 நதிகளாகும். அப்போது என்னிடம் 3 கிண்ணங்கள் கொண்டு வரப்பட்டன. பால் கிண்ணம், தேன் கிண்ணம், மதுக்கிண்ணம் ஆகியவைதான் அவை. நான் பால் இருந்த கிண்ணத்தை எடுத்து அதை அருந்தினேன். அப்போது என்னிடம், நீங்களும் உங்கள் சமுதாயத்தாரும் இயற்கை மரபை அடைந்துள்ளீர்கள் என்று சொல்லப்பட்டது. கௌசர் தடாகத்தின் அமைப்பு. இப்போது நாம் கௌசர் தடாகத்தின் அமைப்பு எப்படி இருக்கும், அதன் தன்மை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். மறுமை நாளில் என்னுடைய அல்கவ்சர் எனும் தடாகம் உங்களுக்கு முன்னால் இருக்கும். அதன் விசாலமானது அன்றைய ஷாம் நாட்டின் ஜர்பா மற்றும் அத்ருஹா ஆகிய இடங்களுக்கிடையேயான தூரமாகும். அதன் பரப்பளவானது மதீனாவுக்கும் யமனில் உள்ள சனா நகரத்துக்கும் இடையேயான தூரமாகும். அல்கவ்சர் எனும் தடாகம் 1 மாத கால பயணத் தொலைதூரம் பரப்பளவு கொண்டதாகும். அதன் இருமருங்கிலும் துளையுள்ள முத்துக் கலசங்கள் இருக்கும். சொர்க்கத்திலிருந்து 2 வடிகுழாய்கள் வழியாக நீர் அங்கு வந்து செல்கிறது. அத்தடாகத்தின் அகலம் அதன் நீளத்தைப் போன்று சமளவில் இருக்கும். அதன் நீர் பாலை விட வெண்மையானது. அதன் மணம் கஸ்தூரியை விட நறுமணம் வாய்ந்தது. அதன் கோஜாக்கள் விண்மீன்கள் போன்றவை. யார் அதன் நீரை அருந்துகின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் தாகமடைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹவுலுல் கௌசர் தடாகத்திற்கும் உள்ள தொடர்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த பல நன்மைகளில் ஒரு நன்மைதான் இந்த ஹவுலுல் கௌசர் தடாகமாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் கௌசர் சூராவினுடைய முதல் வசனத்தைப் பற்றி கூறும்போது, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள அனைத்து நன்மைகளாகும் என்று கூறினார்கள். சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் மக்கள் அல்கவ்சர் என்பது சொர்க்கத்தில் உள்ள நதி என்று கூறுகின்றனரே என்று கேட்கப்பட்ட போது அதற்கு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய அளவற்ற நன்மைகளில் சொர்க்கத்தில் உள்ள அந்த நதியும் அடங்கும் என்று கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஜிப்ரயீல் அலைஹி வஸல்லம் வானத்தில் சென்று கொண்டிருந்த போது கௌசர் நதியைக் கண்டார்கள். அதன் மீது முத்துகளாலும் பச்சை மரகதத்தாலும் ஆன மாளிகை ஒன்று இருந்தது. அந்த நதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் அடித்தார்கள். அதன் மண்ணானது உயர்ந்த நறுமணமிக்க கஸ்தூரியாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது என்ன நதி ஜிப்ரீலே என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள், இது உங்களுக்காக உங்கள் இறைவன் ஒதுக்கி வைத்துள்ள கவ்சர் எனும் நதி ஆகும் என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளிலே அனைவருக்கும் முன்னரே அங்கே சென்று நல்லடியார்களுக்காக நீர் வழங்க காத்து கொண்டு இருப்பார்கள். இவ்வளவு சிறப்புகளும் நிறைந்ததுதான் இந்த ஹவுலுல் கௌசர் தடாகம். ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் அனைவரையும் நல்லடியார்களாக இந்த துன்யாவில் வாழ செய்து
மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையால் ஹவுலுல் கௌசர் தடாக தண்ணீரை பருக அருள் புரிவானாக. ஆமீன். காணொளியை பார்க்கும் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் காணொளி பிடித்திருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நல்ல விஷயத்தை ஷேர் செய்வதால் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவான் இன்சா அல்லாஹ்.